இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரையில் இரவு 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட தடை. அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் வாங்காது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உறுதி. தென் மாவட்டங்களுக்கு தேர்தலில் போட்டியிட செல்லவில்லை, மக்களை சந்திப்பதற்காக சென்றேன். துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆவேச பேச்சு. புத்தாண்டிற்கு மணக்குள விநாயகரை தரிசிக்க பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இரவு 1 மணிக்கு மேல் கடற்கரையில் புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடாது என்று தெரிவித்துள்ள அவர், சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வண்ணம் புத்தாண்டுகளை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை என்றும், ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும், இதனைத்தான் தாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். 1 மணிக்கு மேல நம்முடைய நியூ இயர் கொண்டாட்டங்களை நம்முடைய பீச் ரோட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நடைமுறையில் பின்பற்றி நம்முடைய வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த நியூ இயர் கொண்டாட்டத்தை சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டும், அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம். இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்ற பொருளில ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலில் எவரும் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் இந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் வாங்காது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், சுனாமி ஏற்பட்ட பொழுது புதுச்சேரியிலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததாகவும், மீனவர்களுக்கு தேவையான நிதி குடியிருப்புகளை காங்கிரஸ் அரசு செய்து கொடுத்தது என்றும், சுனாமியின் பாதிப்பில் இருந்து இன்று வரை மக்கள் மீண்டு வர முடியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மீனவ சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகின்றனர் என தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கிய சலுகைகளை பாரதிய ஜனதா ஆட்சியில் நிறுத்திவிட்டனர் எனவும், மீனவர்களுக்கு 64 திட்டங்கள் என கூறி ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும், மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் காலத்தோடு வழங்கவில்லை, காப்பீடு, முதியோர் உதவித்தொகை வழங்கவில்லை, மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது எனவும், மீனவ சமுதாய மக்களை பட்டியலினத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். நரேந்திர மோடியினுடைய கைக்கூலியாக இருக்கிறார். அதுதான் அவருடைய வேலையை தவிர அவர் அந்த அரசாங்கம் செய்கின்ற நல்ல வேலையை பாராட்டுவதில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இந்த அரசுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கணுமோ கொடுத்து கொண்டிருக்கிறார். அவங்க கூட்டணி ஆட்சி, பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற துணைநிலை ஆளுநர் அலுவலகம் பாரதிய ஜனதாவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்குது. இது அரசியல் 24 மணி நேரம் அரசியல் செய்கிறாங்க. அவர்களுக்கு தன்னுடைய பணியை செய்வதை தவிர மற்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் திட்டமான விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்திரா திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை வழங்கினார். பாரத பிரதமர் திட்டமான விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்ரா திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி உழவர்கரை வின்சென்ட் வீதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் பஞ்சாயத்து எழில்ராஜன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை கூறுகையில், தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், அங்கு மக்கள் வெளிப்படுத்திய கருத்தைத்தான் நான் இங்கே கூறினேன் எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் நான் 3 கிராமத்துக்கு தான் போகலான் இருந்தேன். 13-15 கிராமத்துக்கு போக வேண்டி வந்தது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் தான். ஆக மக்களின் குரலாக நான் சொன்னேன். புதுச்சேரியில் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். நான் அன்றைக்கி முதலமைச்சர் முன்னாலேயே சொல்லிட்டேன்.
அதனால என்னோட சொந்த ஊர், நான் போட்டி போட்ட இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்த மக்கள், முழுமையாக ஆதரவு கொடுக்கலன்னு எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போனேன். புத்தாண்டு வருவதை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகரை தரிசிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் புத்தாண்டு அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த ஆண்டு புத்தாண்டை ஒட்டி 1ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். உற்சவர் மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். மேலும் புத்தாண்டு அன்று மணக்குள விநாயகரை தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் வெளியே வரிசையில் தரிசனத்திற்கு நிற்கும் பக்தர்கள் கோவில் உட்புறத்தில் நடைபெறும் பூஜைகள் பக்தர்களின் பார்வைக்காக டிவி மூலம் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. மேலும் இந்த தகவலை கோவில் நிர்வாக பொறுப்பு அதிகாரி பழனியப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் வெளி மாநில பக்தர்களுக்காகவே காலை 5 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடை திறந்திருக்கும் எனவும் அதன் பின்பு 3:30 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டு இரவு 10:30 மணி வரை நடை திறந்திருக்கும் என்றும் புத்தாண்டு அன்று கோவிலில் காலை நாதஸ்வர கச்சேரியும் மாலை புதுச்சேரி சங்கீத சலங்கை நாட்டியாலயா இசைப்பள்ளி மாணவிகளின் வாய்ப்பாட்டு மற்றும் இசை கச்சேரி நடக்க இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2024-25 ஆண்டு முதல் முழுமையாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 2024-25 கல்வியாண்டு முதல் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வரும் கல்வியாண்டிற்கான நாள்காட்டியை சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், புதுச்சேரியில் 126 அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இது 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை அடங்கும் என்றார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு தமிழ்நாடு பாடநூலை பின்பற்றி வருகின்றோம் என்று தெரிவித்த அவர், வருகின்ற 2024-25 ஆண்டு முதல் முழுமையாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் ஆசிரியைகள் சுடிதார் அணிவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றும், புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தினாலும் தமிழ் கட்டாய பாடமாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் நமச்சிவாயம், ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சமூக நலத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட சைக்கிள்கள் தரமில்லாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருப்பதாகவும் இதனை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தை பின்பற்றுகின்ற பொழுது அந்த கல்வியாண்டானது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அந்த கல்வியாண்டது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு CBSE பாடத்திட்டத்தில் நாம் வருகின்ற பொழுது இந்த கல்வியாண்டானது ஏப்ரலில் இருந்து இந்த கல்வியாண்டானது ஆரம்பிக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டு கிட்டத்தட்ட 220 நாட்களை உள்ளடக்கியதாக இந்த கல்வியாண்டானது இருக்கின்றது. CBSE பாடத்திட்டத்தில் அப்படிதான். ஏப்ரல் 1 மாதம் ஆரம்பித்து 1 மாதம் பள்ளிகள் நடக்கும், அப்புறம் 1 மாதம் லீவ் வரும், அதுக்கப்புறம் திரும்ப பள்ளிகள் திறக்கும். ஏப்ரல் மே ஜூன்லேருந்து திரும்ப திறக்கும். புதுச்சேரியில் மின்சாரத்தை மானிய விலையில் அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரியை ஆளும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு வரும் ஏப்ரல் மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்தவிருப்பதாகவும் அதற்காக மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் நுகர்வோர் கூட்டத்தை கூட்டவிருக்கிறது என்கின்ற தகவல் மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது என்றும், தற்பொழுது வரும் மின் கட்டண பில்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெரும் சுமையாக இருக்கும் என்றும், பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மின்கட்டண பில்லில் வெறும் பயன்படுத்தப்பட்ட யூனிட்டுகள் கணக்கிடப்பட்டு மின்கட்டண தொகை மட்டும் இருக்கும். ஆனால் தற்பொழுது வரும் மின்கட்டண பில்கள் FPPCA சார்ஜ், சர்சார்ஜ், ஃபிக்ஸ்டு SC, BPSC, CC சார்ஜ் என இதோடு பயன்படுத்தப்பட்ட யூனிட்டுகளுக்கான கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும், மேலும் இந்த கூடுதலான 5 வகை கட்டணங்கள் என்ன, எதற்காக அவை வசூலிக்கப்படுகின்றன என்று எந்த நுகர்வோருக்கும் தெரியாது எனவும் கூறியுள்ளார். மேலும் மின் நுகர்வோர் கட்ட வேண்டிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்ட வேண்டி இருப்பதாகவும், இது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு 1 முறை மின்கட்டணம் உயர்வு என்ற நிலை மாறி வருடத்திற்கு 3 முறை மின்கட்டண உயர்வு ஏற்படுகிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் காரைக்காலில் உள்ள புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான பவர் கார்ப்பரேஷனால்
நமக்கு தேவையான மின்சார உற்பத்தி செய்து கொள்ளலாம் எனவும் இதன் மூலம் மக்களுக்கு குறைவான கட்டணத்தில் மின்சாரம் வாங்கலாம் என்று முன்பு கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த பவர் கார்ப்பரேஷன் அதிக விலை நிர்ணயம் செய்கிறது என்ற புகார் வந்திருப்பதாகவும் புதுச்சேரி மக்களுக்கு வழங்கப்படும் மின்சார சேவைக்கான கட்டணம் நிர்ணயிப்பதில் பெரும் நிர்வாக குளறுபடிகள் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரச்சினையை ஒழுங்குமுறை செய்ய வேண்டிய இணை மின் ஒழுங்குமுறை ஆணையம் அதன் கடமையை சரிவர செய்யவில்லை எனவும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவையாக உள்ள மின்சாரத்தை மானிய விலையில் அரசு வழங்க வேண்டும் என்றும் இவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 99வது அமைப்பு தினம் காமராஜர் நகர் தொகுதிக்குழு அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 99வது அமைப்பு தினம் காமராஜர் நகர் தொகுதிக்குழு அலுவலகத்தில் தொகுதி செயலாளர் துரைசெல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கொடியேற்றி கட்சியின் வரலாறு குறித்து உரையாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் தயாளன், தொகுதிக்குழு உறுப்பினர்கள் மாதவராமன், சூரி, கலை இலக்கிய பெருமன்றம் சந்திரகுமார் மற்றும் ஏஐடியூசி சுமை தூக்கும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வம்பாக்கீரபாளையம் சோனாம்பாளையம் சந்திப்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி கடற்கரையில் அனுசரிக்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்கள் நினைவாக கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு வம்பாக்கீரபாளையம் சோனாம்பாளையம் சந்திப்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இதில் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் தலைமை தாங்கி சுனாமியால் உயிரிழந்தோர் உருவப்படங்கள் அடங்கிய பேனருக்கு மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், தொகுதி செயலாளர் சிவக்குமார் மற்றும் பலர் உடனிருந்தனர். காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் காரைக்கால் மாவட்டம் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளானது. மேலும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்தனர். உயிர் நீத்தவர்களுக்கு காரைக்கால் கடற்கரையில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சுனாமி நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5840 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 900 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.